சேனாதிபதியிடம் குற்றவாளி யார் என கண்டுபிடித்து அவர்களை கைது செய்து வாருங்கள் என்று உத்தரவிடுகின்றார். அப்பொழுது அந்த பெண்ணும் காத்து கொண்டிருக்கின்றாள். சிறிது நேரம் கழித்து பார்த்தால் சேனாதிபதி மகாராணி பத்மினியை கைது செய்து அழைத்து வருகின்றார். அவர்களை பார்த்ததும் விக்ரமாதித்தன் அதிர்ந்து போகின்றார். சபையில் உள்ள அனைவரும் இவர்கள் குற்றம் செய்தார்களா என்று வியப்பாக பார்க்கின்றார்கள். விக்ரமாதித்தன் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து வருகின்றார். ராணி, நீ தவறு செய்தாயா என்று கேட்டவுடன் பத்மினி என்ன நடந்தது என்று சொல்கின்றார்கள். அவர்கள் பூஜை செய்ய காட்டிற்கு செல்லும் பொழுது ஓர் காட்டுப்பன்றி அவர்களை தாக்க வருகின்றது. அதை பார்த்த ராணி வில் அம்பை எடுத்து பன்றியை குறிவைத்து அடிக்க வருகின்றார்கள். ஆனால் அந்த அம்பு பன்றி காதின் ஓரமாக பட்டு வேறு திசையில் சென்று விட்டது. அம்பு காதில் பட்டதால் பன்றி பயந்து அங்கேயே நின்றுவிட்டது. ஆனால் அந்த அம்பு சென்ற இடத்திலிருந்து யாரோ கத்துகின்ற சத்தம் கேட்கின்றது. நான் தவறாக விட்ட அம்பினால் ஒரு அப்பாவியின் உயிர் பிரிந்து விட்டது என்று பத்மினி கவலையாக சொல்கின்றார்கள். அதை கேட்ட விக்ரமாதித்தன் மனமுடைந்து போகின்றார். அப்பொழுதுதான் அந்த பெண் வருகின்றாள். மகாராஜா, குற்றவாளியை கண்டுபிடித்தீர்களா இல்லையா என்று கேட்க, குற்றவாளி உங்கள் முன்னேதான் நிற்கின்றாள் என்று சொன்னதும் அவள் பத்மினி யார் என்று தெரியாமல் ஒரு பெண்தான் என் கணவரை கொன்றாளா என்று அவர்களை பார்த்து கோபமாய் கத்துகின்றாள். குற்றவாளி யார் என்று தெரிந்தும் தாங்கள் அவளை ஏன் தண்டிக்காமல் விட்டீர்கள் என்று விக்ரமாதித்தனிடம் அந்த பெண் கோபமாய் கேட்கின்றாள். விக்ரமாதித்தன், உன் கணவரை கொன்ற இவளை நிச்சயமாக நான் தண்டிப்பேன். உஜ்ஜயினியில் கொலை வழக்கு வந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படுவோம். ஆனால் இவளுக்கு தண்டனை வழங்கும் உரிமையை நான் தங்களிடமே ஒப்படைக்கின்றேன். என்ன தண்டனை வழங்கலாம் என்று விக்ரமாதித்தன் அந்த பெண்ணிடம் கேட்கின்றார். அவள் பத்மினியை பார்த்து, இல்லை, இவளுக்கு மரண தண்டனை நான் வழங்கப் போவதில்லை. நான் படும் அதே வேதனையை இவள் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டும். நான் என் கணவரை இழந்தது போல் இவள் கணவனை என் கையால் கொன்று இவளை விதவையாக்க வேண்டும் என்று அந்த பெண் கோபமாய் சொல்ல, பத்மினியும் சபையில் உள்ள அனைவரும் மிரண்டே போகின்றார்கள். நான் செய்த தவறுக்கு என்னை மட்டும்தான் நீங்கள் தண்டிக்க வேண்டும். எதற்காக என் கணவரை தண்டிக்கின்றீர்கள் என்று பத்மினி கவலைப்படுகின்றார்கள். அப்பொழுது மந்திரி, இவர்கள் கணவன் யார் என்று தெரியுமா என்று சொல்ல வருகின்றார். ஆனால் விக்ரமாதித்தன் அதை தடுத்து, அவள் உங்கள் கணவனை கொன்ற அதே அம்பினால் நீங்கள் அவள் கணவனை கொல்லலாம் என்று விக்ரமாதித்தன் அந்த பெண்ணிற்கு வாக்களிக்கின்றார். விக்ரமாதித்தன் முகத்தை மூடிக்கொண்டு கைதியாக நிற்கின்றார். அவள் தனது பழி உணர்வை தீர்த்து கொள் விக்ரமாதித்தனை தாக்க வருகின்றாள்.